காலம் கடந்த யூடியூப் சேனல் வரவேற்கிறது. குரு பகவான், ராகு, கேது இவங்க உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட எப்படி உருவாக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, ஒரு உணவு தட்டுப்பாடு, ஒரு பஞ்சம் வருது, ஒரு பட்டினி வருது அப்படின்னா, அது இயற்கையா வருதா, செயற்கையா வருதான்னு தெரியணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிமாண்ட கிரியேட் பண்றதுக்கோசரம் உணவுப் பொருள பதுக்கி வச்சுருவாங்க. அப்படி உணவுப் பொருள பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா, உணவு அங்க ஆல்ரெடி இருக்கு. இருக்கிறத பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, ராகு வேலை செய்யும். ராகு எங்க வந்தா வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க நார்மலா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ராகு கடக ராசியிலயோ, அதாவது ராகு, கேது கடகத்துல, மகரத்துல, துலாம்ல, மெயினா துலாம்ல இந்த பகுதிகள் மேஷத்துல இந்த 4 இதுலயுமே ராகு, கேது வந்தால் அங்க உணவு பதுக்கல் நடக்கும். நார்மலா மேஷம், கடகம், துலாம், மகரம். அப்போ விவசாயம் அப்படின்னா எந்த பாவம் அப்படின்னா 4ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடகராசி. கடகராசி நீர் ராசி. நீர் ராசிங்கிறது மட்டும் இல்ல, அது சரநீர். சரத்தன்மையுடையது. அப்படின்னா சரநீர் அப்படின்னா எதை உதாரணம் சொல்லுவோம் நம்ம? ஆறு. ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா சரம். ஏன்னா ஆறு தண்ணி வேகமா ஓடுற தண்ணி. சரம்னா வேகமா போறது. அப்போ ஆற்றுப்படுகையில் ஓரம் தான் விவசாயமே நடக்குது. நீங்க சொல்லுவாங்கல்ல காவிரி ஆத்தோரம், எல்லாருமே இந்த கங்கை ஆத்தோரம் விவசாயம் எல்லாம் எங்க நடக்குதுன்னா ஒரு ஆறு இருக்கணும். ஆறை ஒட்டிய பகுதிகளில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ அந்த இடத்துல இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த கடக ராசியிலையும் கடக ராசியில கேதுவும், மகர ராசியில ராகுவும் வரப்போறாங்க. மெயினா இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆர்டிஃபிஷியலா உணவு பதுக்கம்லாம் ராகுக்கு காரணம். உண்மையிலுமே உணவு பஞ்சம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு கெட்டு போயிருக்கணும். குரு எப்படி கெடுவார் அப்படின்னா, குரு பார்த்தீங்கன்னா இப்போ உச்சமா இருக்கிறார். கடக ராசியில உச்சமா இருக்கிறார். அப்படின்னா குரு நல்லா தானே இருக்கிறார் அப்படின்னா, குரு வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் குருவும் கேதுவும் ஒண்ணா இணையறாங்க. ஒண்ணா இணையறது எப்பவுமே நடக்கிறது தான். 12 வருஷத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது தான். ஆனா இந்த டைம் என்னன்னா, அவங்க குரு வக்ரம் அடைஞ்சு கேது கூடயே 3 டைம் கேது ஃபர்ஸ்ட் அதிசாரத்துல கிராஸ் பண்ணாரு, மறுபடியும் வக்ரகதியில கிராஸ் பண்றாரு, மறுபடியும் நேர்கதியிலயும் கிராஸ் பண்றாரு. ஸோ இது என்ன 3 டைம் கேதுவை கிராஸ் பண்ணி கேதுவும் குருவும் 3 டிகிரிக்குள்ள நகர்றாங்க. ஒரு 5, 6 மாசத்துக்கு அதோட தாக்கம் கடகராசிக்கு இருக்கு. அப்போ கடகராசி அந்த சிம்ம ராசி ஒட்டி என்ன ஆகுன்னா, மெயினா கடகராசி நீங்க பார்த்தீங்கன்னா, கடகம்னா விவசாயம். அப்போ உணவு ஏன்னா குரு அங்க எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் போன வீடியோல கிரகணம் பத்தி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். சூரியனவே கண்ட்ரோல் பண்ற ஆற்றல் ராகு, கேதுக்கு இருக்குது. அப்ப நீங்க குருவுக்கு சொல்லவா வேணும்? எல்லாத்துக்கும் தெரியும் கொரோனா டைம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 1 வருஷம் வரைக்கும் அத்தனை கோயிலும் சாத்தி வச்சிருந்தாங்க. ஏன்? அன்னைக்கு நடந்த ராகு, கேது நடக்கும்போது அந்த ராகு, கேதுக்குள்ள அந்த கிரகணத்துக்குள்ள குருவும் இருந்தார். இந்த 2020 அதாவது 2019 டிசம்பர்ல கிரகணம் நடக்கும்போது, அந்த கிரகண டைம் குருவும் அந்த ராகு, கேதுக்குள்ளேயே கலந்திருந்தங்காட்டி குருவுன்னா தெய்வ பலம். குருன்னா எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க பூமியில விளையிற ஒரு பொருள் விளையுதுன்னா, குருவோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட வேவ் ஏன்னா குரு உங்களுக்கு தெரியும். பெரிய உருவத்துல பெரிய கிரகம். அது அதோட வேகத்த பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய உருவம் ரொம்ப 9 1/2 மணி நேரத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சது. நம்மளோட பூமியோட வேகமா இருக்கும். அப்போ வேகமா ஒரு பொருள் இயங்குதுன்னா, அதுலேருந்து வர வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த குருவிலேருந்து வர வைப்ரேஷன் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால தான் நெறைய செடிகள் முளைக்கிறது, இல்ல தாவரங்கள், பழ வகைகள் இதெல்லாம் வர்றது எப்படின்னா, நெல்லு இதெல்லாம் குருவோட வேவ் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாரும் சொல்றது தான். அப்போ இந்த குரு இங்க பாதிக்கப்பட போறார். கேதுவோட சேர்ந்து குரு பாதிக்கப்பட போறார். குரு, கேது சேர்ந்தாலே என்ன எஃபெக்ட்னு நெறைய பேத்துக்கு தெரியும். நீங்க Googleல சர்ச் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு, கேது இணைந்திருந்தாலே கடன், பெரிய பிரச்சனை எல்லாம் கடன்ல கொண்டு போய் நிக்கும். பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணும். அதே மாதிரியான நிகழ்வு வர நவம்பருக்கு அப்புறம்
ஒரு 5, 6 மாசத்துக்கு நடக்க போகுது. அப்ப இது வந்து விவசாயத்த பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா நெல், அரிசி அத பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஒண்ணு மழை பெய்யாம போலாம். இல்லன்னா அபரிமிதமான மழை பெஞ்சு உணவுப் பொருட்கள் வீணாகலாம். இதுக்கான வாய்ப்பு அடுத்த 1 வருட காலத்துக்கு இருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உணவுப் பொருள் விலை ஏறும். ஸோ இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா நான் சொல்றேன். நடக்குமா? நடக்காதா? அது அப்புறம். ஏன்னா, இது நடக்கக்கூடிய புள்ளி நான் முதல்லயே சொன்னேன். கடகம், துலாம், மகரம், மேஷம் ரொம்ப முக்கியமான புள்ளின்னு சொன்னேன். ஏன்னா, துலாம் பார்த்தீங்கன்னா, துலாம் தான் தராசு வச்சிருப்பாங்க வியாபாரிகள். வியாபாரிகள் நஷ்டமடைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ அதுக்கு கேந்திரம் அதுக்கு 10ஆம் வீடு துலாம் 10ஆம் வீடு அங்க தான் அந்த விளைச்சல் நடக்கக்கூடிய வீடு. அத பேஸ் பண்ணி தான் வியாபாரம் நடக்கும். அப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வியாபாரிகளும் பாதிக்கப்படுவார்கள். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்டின்னா, உணவுப் பொருட்கள லிமிட்டா யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம். எச்சரிக்கையா இருக்கலாம். இப்போ ஏன்னா வரக்கூடியது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரிவென்டிஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்டிம்பாங்க. நம்ம பிரிவென்ட் பண்ணணும். முன்னாடியே வந்து அத வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். அவ்வளோதான். ஸோ யாரையும் உணவுப் பொருள் வேஸ்ட் பண்ணாம, இது நடக்குமா? நடக்காதா? ஆண்டவன் கையில இருக்குது. என் கையில இல்ல. நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன் அவ்வளோதான். எனக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது சரியான நிகழ்வு அல்ல. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என சனியும் இப்ப நீர் ராசியில இருக்கிறார். சனி குருவோட வீட்ல இருந்தாலும் அவர் நீர் ராசியில இருக்கிறார். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு கவனமா இருக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளம் வரலாம். என்ன மாரி ப்ராப்ளம்னா, இப்போ தெளிவா சொல்ல முடியாது. பட் ப்ராப்ளம் விவசாயங்கிறது நீர் வேணும். அதுல ப்ராப்ளம் வரலாம். வேற எந்த மாரி நிகழ்வு வேணாலும் நடக்கலாம். பட் ஒரு வருஷத்துக்கு தண்ணி விஷயத்துல கவனமா இருக்கணும். சரியான நிகழ்வுகள் அங்க நடக்கல. குருவுக்கு எது கன்ஜங்ஷன் ஆகுது. சிறப்பு அல்ல. 2வது இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த குருவுக்கு எது கன்ஜங்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம, அங்க செவ்வாயும் வக்ரகதியாகு செவ்வாயும் கூடயே டிராவல் பண்ண போறார். அப்ப செவ்வாயும் அங்க டிராவல் பண்றார்ன்னா, அதிகார மையத்துல அரசியல் மையம் இவங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல இடைஞ்சல் வரக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஈவன்ட் பிரெடிக்ஷன். இது நடக்கலாம் அப்படின்னு பிரெடிக்ஷன். நடக்கிறது நடக்காதும் நம்ம நேரா பார்க்க போறோம். நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் நம்ம கவனமா இருக்கணும். அவ்வளோதான். நன்றி. வணக்கம்.